ஹீட்டர் ரன் பண்ணி இருக்கிறோங்க. இதுல உள்ளார ஹீட்டரும் இருக்குது. இது 24x7 நம்ம ரன் பண்ணிக்கலாங்க. சரிங்க, இதுல என்ன காய வச்சிருக்கிறோங்கிறது பார்க்கலாங்க. ஏன் இதுல வச்சிருக்கிறோம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. வந்து பாருங்க. பாத்தீங்களாங்க, எல்லாமே நம்ம தெக்குல ஆட்டுறதுக்கு முன்னாடிங்க நம்ம சோலார் ட்ரையர்ல போட்டுட்டு தான் ஆட்டுறோம். சரிங்களா? சோலார் ட்ரையர்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணி மாய்ச்சரே இல்லாத எடுத்தோம்னா தாங்க முதல் தரமான எண்ணெய் கிடைக்குங்க. அதுக்காக தான் போட்டிருக்கிறோம். இதை வந்துங்க சூரியன் ஒளி இருக்கிறப்ப சூரிய ஒளியில பயன்படுத்திக்கலாம். சூரிய ஒளி இல்ல அப்படின்னா ஒன்னும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. கரண்ட்ல பயன்படுத்திக்கலாம். இதுல நம்ம என்ன டெம்பரேச்சர் வைக்கிறோமோ, இதனுடைய டெம்பரேச்சர் வந்து நம்ம என்ன செட் பண்றோமோ 35 டிகிரி, 40 டிகிரி, 45, 50 என்ன டிகிரி வேணாலும் வச்சுக்கலாங்க. வச்சதுக்கு அப்புறங்க எக்ஸ்ட்ரா இருக்குது பாத்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற உள்ள இருக்கிற ஹீட்டரை பூராமே இந்த ஃபேன் வந்து வெளியில தள்ளிருங்க, வெளியே ஏத்திரும். நமக்கு தேவையான அளவு நம்ம வச்சுக்கலாம். இதுல வேற என்னென்ன வைக்கலாம்னு பாக்குறீங்களா? நம்ம ஹெர்பல் ஆயில் தயார் பண்றோம் பாத்தீங்களா? ஹெர்பல் ஆயில் தயார் பண்றதுக்கு பாருங்க இந்த இடத்தை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இங்க வந்து காமிங்க. உள்ள பாருங்க, ஹெர்பல் ஆயில் போடுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இது போல நம்ம பண்ணுனாதாங்க முதல் தரமான ஆயில் கிடைக்குங்க. ஏன்னா தண்ணி ஊத்தாம ஆட்டணும். நாங்க எப்படி தண்ணி ஊத்தாம முதல் தரமா ஆட்டுறோம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு காமிக்கிறோம். சரிங்களா நேயர்களே? இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நேயர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.